ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குடிநீர் வழங்கல் துறை எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின் நம்பர் 9. ஸோ கொஸ்டின் படிங்க. 20,000 ரூபாய் காப்பு மதிப்பு மற்றும் 5 ஆண்டுகள் பயனுள்ள ஆயுட்காலம் கொண்ட ஒரு லட்சம் விலையுள்ள ஒரு உபகரணத்திற்கு ஒரு நிறுவனம் நேர்கோட்டு முறையை பயன்படுத்தினால் வருடாந்திர தேய்மான செலவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் பாருங்கள். இஃப் எ கம்பெனி யூசஸ் த ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் for a piece of equipment costing rupees 1 lakh with a salvage value of rupees 20,000 and a useful life of 5 years, the annual depreciation expenses. ஓகேங்களா, அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க, நேர்கோட்டு முறை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இங்கே பாருங்க, இந்த ஆனுவல் டெப்ரிசியேஷன் காஸ்ட் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடுக்கு அதுக்கு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா ஃபஸ்ட் நமக்கு தெரியணும். சரிங்களா, ஆனுவல் டெப்ரிசியேஷன், அதாவது ஷார்ட்டாக ஏடின்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா, ஏடி ஈக்குவல் டு அதுக்கப்புறம் அசட் காஸ்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அசட் காஸ்ட் மைனஸ் சால்வேஜ் வேல்யூ. சரிங்களா, எஸ்வின்னு எழுதிக்கிறேன். சால்வேஜ் வேல்யூனா அது இருக்கு பாருங்க. சரிங்களா, அசட் காஸ்ட்னா இந்த பாருங்க, எக்யூப்மெண்ட் காஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அசட் காஸ்ட்டு. உங்களுக்குமே சொல்லியிருக்கேன், அங்கே பாருங்கள், அசட் காஸ்ட்னா ஒன்றும் இல்லை, இந்த 1 லட்சம் இருக்குது பார்த்தீங்களா. ஓகேங்களா, அதுதான் வந்து ஒரு உபகரணத்தோட விலை தான் என்னது, அசட் காஸ்ட்டு. ஓகேங்களா, அதுவே சால்வேஜ் வேல்யூனா காப்பு மதிப்பு அப்படின்னு அர்த்தம். இந்த எஸ்பின்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து காப்பு மதிப்பு. இந்த சரிங்களா, டிவைடட் பை அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா யூஸ்ஃபுல் லைஃப். ஓகேங்களா, யூஸ்ஃபுல் லைஃப் யூஎல்னு ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். யூஸ்ஃபுல் லைஃப்னு இருக்குது பாருங்க. பார்த்தீங்களா, இதுதான் யூஸ்ஃபுல் லைஃப். உங்களுக்கு என்ன தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ள ஆயுட்காலம், அதுதான் யூஎல்னு யூஸ்ஃபுல் லைஃப்னு இங்கிலீஷ் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கான ஒவ்வொருத்துக்கான வேல்யூ நம்மளுக்கு தெரியும். அசட் காஸ்ட் எவ்வளோ, இந்த 1 லட்சம். சரிங்களா, இந்த 1 லட்சம் தான் அசட் காஸ்ட்டு. அப்போது 1 லட்சம் 5 சைபர் போடணும் கரெக்டாக. சால்வேஜ் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20,000, அதாவது காப்பு மதிப்பு. சரிங்களா, 20,000 மைனஸ் 20,000 டிவைடட் பை யூஸ்ஃபுல் லைஃப். ஓகேங்களா, எவ்வளோனா 5 இயர்ஸ், அதாவது பயனுள்ள ஆயுட்காலம் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் டிவைடட் பை 5. ஓகேங்களா, ஃபஸ்ட் இந்த 1 லட்சத்து 20,000 நம்ம மைனஸ் பண்ணணும். 1 லட்சத்தில் 20,000 போச்சுன்னா மீதி 80,000. ஓகேங்களா, டிவைடட் பை 5. சரிங்களா, இப்போது 80 5ஆல் நம்ம டிவைட் பண்ணால் 16 5 80. ஓகேங்களா, அப்போ 16 5 80. அப்போ மீதி எத்தனை சைபர் இருக்குது, 3 சைபர் இருக்குது. இந்த 3 சைபர் பக்கத்தில் போட்டுக்கோங்க. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, இதுதான் வந்து என்ன யூனிட்னா ருபீஸ், ரூபாய். ஓகேங்களா, அப்போ ருபீஸ் 16,000, 16 ரூபாய் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஏவா, ஏல 18,000, பியில் 20,000, சியில் 15,000, டியில் வந்து 16,000. அப்போது டி தான் அது கரெக்டான ஆன்சர், ரூ. 16,000. சரிங்களா, டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 16,000 ருபீஸ், 16,000. ரொம்ப சிம்பிளான கணக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து. சரிங்களா, ப்ராப்ளம் இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் ஆனுவல் டெப்ரிசியேஷன் வருடாந்திர தேய்மான செலவு ஈக்குவல் டு அசட் காஸ்ட், அதாவது அந்த பொருளோட விலை, மைனஸ் சால்வேஜ் வேல்யூ, அந்த பொருளோட காப்பு மதிப்பு, டிவைடட் பை யூஸ்ஃபுல் லைஃப், அதாவது பயனுள்ள ஆயுட்காலம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர் வந்து நம்ம கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, ஸோ கொஸ்டின் நம்பர் 9 இதுக்கான ஆன்சர் ருபீஸ் 16,000. டி தான், ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ப்ராப்ளத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, தேங்க்யூ.